அப்பாவின் மறைவுக்கு பிறகு அம்மா தன் உடலை விற்க தொடங்கினாள். நான் அவர்களை தடுக்கும் போது, இவையெல்லாம் உன் நல்ல எதிர்காலத்திற்காக செய்கிறேன் என்று சொல்வார். மெல்ல மெல்ல அம்மா மீது எனக்கு வெறுப்பு உண்டாக தொடங்கியது. நான் அவர் இறந்து போக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு நாள் விபத்தில் அம்மா இறந்து போனார். இந்த குற்றவாளி பெண்ணின் இறுதி சடங்குகளை நான் செய்ய மாட்டேன். இவரை ஒரு குழிக்குள் வீசி விடுவேன் என்று என் மனதுக்குள் நினைத்தேன். ஆனால் அப்போதுதான் ஒரு அற்புதமான அதிசயம் நடந்தது. அம்மாவின் உடலில் இருந்து தீவிரமான சந்தனம் மற்றும் மலர்களின் நறுமணம் பரவ தொடங்கியது. அந்த சமயம் என் அப்பாவின் மரணம் நிகழ்ந்த போது எனக்கு சரியாக 6.5 வயதுதான். அவர்களின் சடலம் வீட்டிலேயே கிடந்தது. அம்மாவும் நானும் அழுது அழுது நிலை குலைந்திருந்தோம். உறவினர்கள் அனைவரும் கூடி பிறகு அப்பாவை கொண்டு சென்றனர். அப்பா போன பிறகு எல்லாம் மாறிவிட்டது. முன்பு என்னிடம் மிகவும் அன்பாக இருந்த சித்தப்பாக்கள் இப்போது எங்களை பார்த்தால் வழியை மாற்றிக் கொண்டார்கள். யாரும் எங்களுக்கு உதவாத போது அம்மா ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்ய தொடங்கினார். அவர் காலையில் சென்று இரவில் சோர்வுடன் திரும்பி வருவார். இவ்வளவு கடினமான உழைப்பை அவர் தன் வாழ்க்கையில் ஒருபோதும் செய்ததில்லை. வீட்டுக்கு வந்ததும் தூங்கி விடுவார். சுயநினைவு கூட இருக்காது. சித்தி பார்க்க வரும்போது ஊக்கம் கொடுப்பதற்கு பதிலாக கெட்ட நேரத்துக்காக ஏன் எதையும் சேமித்து வைக்கவில்லை என்று குறை கூறுவார். அம்மா நாளுக்கு நாள் பலவீனமாகி வந்தார். ஒரு நாள் சித்தப்பாவிடம் சொல்வதை கேட்டேன். முதலில் இந்த பெண் தன் கணவனை காவு கொண்டாள். இப்போது நாள் முழுவதும் எங்கே மாயமாகிறாள் என்று தெரியவில்லை. சித்தப்பா, நமக்கு அதை பற்றி கவலை என்ன, என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்றார். ஆனால் அம்மாவுக்கு என் கவலை தான் இருந்தது. நான் படித்து என் காலில் நின்று என் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று. சித்தியின் பேச்சுக்கள் எங்கள் வாழ்க்கையை கடினமாக்கின. நாங்கள் இல்லாவிட்டால் நீ தெருக்களில் பிச்சை எடுத்திருப்பாய் என்று கூறி அம்மாவை தவறான நடத்தையுள்ளவள் என்று இழிவுபடுத்துவார். அம்மா என்னிடம் எந்த பேச்சுக்கும் பதில் சொல்லாதே, எப்போதும் மௌனமாக இரு என்று கூறியிருந்தார். அப்போது நான் மெட்ரிகுலேஷன் படித்துக் கொண்டிருந்தேன். சில நாட்களுக்கு பிறகு அம்மாவில் மாற்றம் வர தொடங்கியதை கண்டேன். காலை முதல் மாலை வரை உழைத்து என் படிப்பு மற்றும் உணவு செலவை மிகவும் கஷ்டப்பட்டு சமாளித்த அம்மாவிடம் இப்போது நிறைய பணம் வர தொடங்கியது. அவர் புதிய உடைகள், புதிய காலணிகள் அணிந்து லேசான மேக்கப் செய்து இளம் பெண் போல தயாராக ஆரம்பித்தார். இப்போது அவர் வேலைக்கு சில மணி நேரங்கள் மட்டுமே சென்றுவிட்டு திரும்பி வந்து விடுவார். நாள் முழுவதும் தன்னையே அழகுபடுத்துவதில் பிஸியாக இருந்தார். நான் கேட்கும்போது, இந்த புதிய ஆடைகளையும் காலணிகளையும் தொழிற்சாலை முதலாளி தான் கொடுத்தார் என்று கூறுவார். ஒரு நாள் நான் பள்ளியில் இருந்து வீடு திரும்பிய போது எங்கள் வீட்டில் பணக்கார மற்றும் நவீன பாணியில் ஒரு பெண் அமர்ந்திருப்பதை கண்டேன். அவர் விசித்திரமான உடை அணிந்திருந்தார். அம்மாவும் அவருடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். அம்மா, இவர் நந்தினி, இவரை பார் என்றார். அம்மா இதற்கு முன் யாரையும் வீட்டிற்கு அழைத்து வந்ததில்லை என்பதால் எனக்கு சற்று விசித்திரமாக இருந்தது. அந்த பெண் என்னை பார்த்து, இவள்தான் உன் மகளா? மிகவும் மாசு இல்லாதவள் போல தெரிகிறாள் என்றார். நான் மெதுவாக தலையசைத்து வணக்கம் சொல்லிவிட்டு உள்ளே சென்றேன். கதவை மூடும்போது கேட்டேன், அம்மா அவரிடம் வேலையை பற்றி பேசுகிறேன், தீர்மானித்தபடி சரியான நேரத்தில் வந்துவிடு என்று சொல்வதை கேட்டேன். இது என்ன வேலை என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாலை அம்மா கைகளில் மருதாணி போட்டிருந்தார். நான் கேட்டபோது, தொழிற்சாலையில் யாருக்கோ திருமணம், சும்மா போட்டுக்கொண்டேன் என்றார். அவர் முகத்தில் ஒரு வித்தியாசமான ஒளி இருந்தது. அம்மா இப்போது தன்னை அலங்கரிப்பதில் கவனம் செலுத்த ஆரம்பித்தது. அவர் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறாரோ என்று நான் முதல் முறையாக உணர்ந்தேன். ஒரு நாள் விடுமுறையில் அம்மா என்னிடம், மகளே, நான் குளித்துக் கொண்டிருக்கிறேன், தெருவில் உள்ள கடையில் இருந்து கொஞ்சம் தயிர் வாங்கி வா என்றார். நான் திரும்பி வந்தபோது அம்மா கண்ணாடி முன் நின்று லிப்ஸ்டிக் போட்டுக் கொண்டிருந்ததை கண்டேன். அவர்களின் அவிழ்த்து விடப்பட்ட கூந்தலையும் மேக்கப்பால் ஒளிரும் முகத்தையும் பார்த்து நான் திடுக்கிட்டேன். அம்மா, எங்கே போகிறீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், ஒரு தோழியின் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி என்றார். அம்மா இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு செல்வதில்லை என்பதால் எனக்கு விசித்திரமாக இருந்தது. பிறகு ஒரு நாள் தொழிற்சாலையை சேர்ந்த ஒரு பெண் எங்கள் தெரு வழியாக சென்றார். அவர் என்னை பார்த்து, உன் அம்மா எப்படி இருக்கிறார்? இப்போது தொழிற்சாலைக்கு செல்வது கூட குறைந்து விட்டதா என்று கேட்டார். ஆம், நலமாக இருக்கிறார் என்று நான் சொன்னேன். அவர், நல்லது, ஒருவேளை இப்போது வேறு ஏதாவது வேலை ஆரம்பித்திருப்பார்,
தொழிற்சாலை போன்ற சூழல் எங்கே வரும் என்றார். நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் என் மனதில் பலவிதமான கேள்விகள் எழத் தொடங்கின. சித்தியும் ஒரு நாள் குறை கூறினார். உன் அம்மாவுக்கு இப்போது எங்களிடம் பேசக்கூட பொறுமை இல்லை. நகைகள் உடைகள் எல்லாம் மாறிவிட்டன. கடவுள் நல்லது செய்யட்டும். நான் உள்ளுக்குள் பயந்தேன். அம்மா என்னிடம் எதையாவது மறைக்கிறாரா, அல்லது அவர்களின் வாழ்க்கையில் உண்மையில் ஒரு புதிய திருப்பம் வந்து விட்டதா என்று யோசித்தேன். மெல்ல மெல்ல அம்மாவின் பழக்க வழக்கங்களில் நிறைய மாற்றங்கள் வர தொடங்கின. விலை உயர்ந்த சேலைகள், பட்டு உடைகள், விலை உயர்ந்த வாசனை திரவியங்கள் மற்றும் சில சமயங்களில் தாமதமாக வீடு திரும்புவது. ஒரு நாள் அம்மா தானே சொன்னார், கயல், நீ இப்போது பெரியவளாகி விட்டாய். சில விஷயங்கள் பெரிய வயதில் தான் புரியும். என் மீது நம்பிக்கை மட்டும் வை என்றார். நான் பயத்துடன், அம்மா, நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் எங்காவது என்னை விட்டு தூரம் போய் விடுவீர்களோ என்று பயமாக இருக்கிறது என்றேன். அம்மா என் நெற்றியில் முத்தமிட்டு, இல்லை மகளே, நான் எங்கும் போகவில்லை. நான் எப்போதும் என் அம்மாவுடன் இருந்தேன். ஆனால் அவர் என்னிடம் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறார் என்று உள்ளுக்குள் உணர ஆரம்பித்தேன். ஒரு நாள் நான் பள்ளியில் இருந்து திரும்பிய போது தெருமுனையில் பெரிய சத்தம் கேட்டது. வீட்டு வாசலை அடைந்த போது சித்தியின் கடுமையான குரல் கேட்டது. உன்னை பற்றி என்ன நினைத்திருக்கிறாய்? இந்த தெரு உன்னை புகழும் இடம் இல்லை. கதவு திறந்த போது முற்றத்தில் அம்மாவும் சித்தியும் நேருக்கு நேர் நின்றிருந்தனர். சித்தியின் கண்களில் கோபம் இருந்தது. அம்மாவின் முகத்தில் எப்போதும் இருக்கும் அமைதி இல்லை. மாறாக ஒரு விசித்திரமான உறுதியான பொறுமை தெரிந்தது. அம்மா மெல்லிய குரலில், நான் என்ன செய்தேன்? என்ன பிரச்சனை உனக்கு என்றார். சித்தி எரிச்சலுடன் பதிலளித்தாள். பிரச்சனை என்னவென்றால், இப்போது தெருவில் உன்னை பற்றி தான் பேசுகிறார்கள். நீயே தொழிற்சாலையில் தான் வேலை செய்கிறாய். அப்படியானால் உனக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வருகிறது? புது துணிகள், அலங்காரம், உன்னை சந்திக்க வரும் அந்த பெண்கள், இதெல்லாம் என்ன? அம்மா தன் சேலையை சரி செய்து கொண்டே சொன்னார், என் வாழ்க்கையை கெடுப்பதற்காகவே வந்திருக்கிறாய். நான் உன் ஆதரவில் வாழவில்லை. என் சொந்த உழைப்பால் இருக்கிறேன். சித்தியின் குரல் இன்னும் உயர்ந்தது. சொந்த உழைப்பிலா? அது என்ன வகையான உழைப்பு? நீ போய் கொண்டிருக்கும் பாதையில் மரியாதையும் இல்லை, கௌரவமும் இல்லை. நான் பயந்து போய் சித்தியின் அருகில் சென்று, சித்தி, இதெல்லாம் என்ன நடக்கிறது என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்து விட்டு சொன்னார், கயல், நீ இப்போது பெரியவளாகி விட்டாய். உன் கண்களை திறந்து பார். உன் அம்மா நீ நினைத்து கொண்டிருப்பவள் இல்லை. தெருவில் உள்ள பெண்கள் உன் அம்மா மோசமான இடங்களுக்கு செல்வதாகவும் அங்கிருந்துதான் இந்த பணமும் பொருட்களும் வருவதாகவும் பேசுகிறார்கள். அம்மா கைகளை கூப்பி, போதும், கயல் முன்னால் பேசாதே என்றார். ஆனால் சித்தி பின்வாங்கி, நான் இனி அமைதியாக இருக்க மாட்டேன் என்றார். அவள் எங்கே போகிறாள், யாருடன் போகிறாள் என்று எல்லோருக்கும் தெரியும். இப்போது உன் மகளுக்கும் இதையே தான் கற்றுக் கொடுப்பாயா? அம்மா எதுவும் பேசாமல் உள்ளே சென்று கதவை மூடினார். நான் திரும்ப திரும்ப கதவை தட்டினேன். ஆனால் அம்மா எந்த பதிலும் சொல்லவில்லை. அடுத்த நாள் நான் பள்ளிக்கு புறப்படும் போது அம்மா என்னை பார்க்காமலேயே, மகளே, யார் பேச்சையும் கவனிக்காதே. நான் உன் அம்மா, எப்போதும் அப்படியே இருப்பேன் என்று மட்டும் சொன்னார். என் மனதில் கேள்விகளின் புயல் வீசியது. ஆனால் பேச வார்த்தைகள் இல்லை. சில நாட்கள் இப்படியே கடந்து போயின. இப்போது தெருவில் உள்ள பெண்கள் என்னை பார்த்தால் கிசுகிசுப்பார்கள். சில சமயம் சிரிப்பார்கள். சில சமயம் பரிதாபத்துடன் பார்ப்பார்கள். ஒரு நாள் பள்ளியில் இருந்து திரும்பும் போது பவிதா ஆண்டி என்னை கூப்பிட்டார். கயல் மகளே, உன் அம்மா கெட்ட பெண் இல்லை. ஆனால் உலகம் நல்லதல்ல. அந்த பாதையிலிருந்து விலகி இரு. இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் இழந்து விடுவாய். நான் தலையை குனிந்து மெதுவாக, ஆண்டி, எனக்கு எதுவும் புரியவில்லை என்றேன். அவர், ஒரு நாள் உன் அம்மாவை பின்தொடர்ந்து போ, நீயே தெரிந்து கொள்வாய் என்றார். அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. அம்மா என் அருகில் உட்கார்ந்து, நீ கவலையோடு இருக்கிறாய் என்றார். நான் தலையை அசைத்தேன். மக்கள் நிறைய பேசுகிறார்கள் அம்மா. அவர் என் நெற்றியில் முத்தமிட்டு, பேசுவதுதான் மக்களின் வேலை. நீ உன் மனதின் குரலை மட்டும் கேள் என்றார். ஆனால் என் மனம் இப்போது அமைதி இழந்து இருந்தது. சித்தியின் குற்றச்சாட்டுகள், தெருவில் உள்ளவர்களின் பேச்சுக்கள், அம்மாவின் மௌனம் எல்லாம் குழப்பமாகி கொண்டிருந்தது. ஒரு மாலை சித்தி என்னை கூப்பிட்டார். அம்மா வெளியே போயிருந்தார். நான் உப்மா செய்து கொண்டிருந்தேன். சித்தி என்னை மாடிக்கு அழைத்து சென்று ஒரு மூலையில் உட்கார்ந்து பேசினார். பாரு மகளே, நான் உன் எதிரி இல்லை. நீ இன்னும் குழந்தைதான். ஆனால் உன் அம்மா என்ன செய்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ யாரை அம்மா என்று நினைக்கிறாயோ அவள் இப்போது வெறும் ஒரு பெண்ணாக மாறிவிட்டாள். என் குரல் கோபத்தால் நடுங்கியது.
சித்தி, ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? அவர் ஆழமாக மூச்சு விட்டு, வேறு யாரும் சொல்லாத உண்மையை நான் உனக்கு சொல்ல போகிறேன். உன் அம்மா விபச்சார விடுதிக்கு போகிறாள். தெருமுனையில் இருக்கும் அந்த பெரிய பழைய கட்டிடம் அங்கேதான். அதிர்ச்சியுடன் நான் சித்தியை பார்த்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. சித்தி சொன்னால் நான் என் கண்களால் பார்த்தேன். பல வண்ண புடவை, கால்களில் சலங்கை, வெற்றிலையின் வாசனை மற்றும் கௌரவமான வீடுகளில் இடம் கிடைக்காத எல்லோரும் உன் அம்மாவை சுற்றி இருப்பார்கள். நான் நலிந்த குரலில், உங்களுக்கு தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது சித்தி என்றேன். அவர் சிரித்தார். தவறான புரிதலா? மகளே, இந்த தெரு குருடில்லை, எல்லாவற்றையும் பார்க்கிறது. உன் அம்மா இப்போது தொழிற்சாலைக்கு செல்வதில்லை, வேறு வேலை செய்கிறார். அங்கே எந்த வேலை நடக்கிறது என்று உனக்கு தெரியும். சித்தி சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் எதிரொலித்தன. நான் செவிடாகி விடுவேனோ என்று தோன்றியது. அவர் மேலும் சொன்னார், ஒரு பெண் மரியாதையான உழைப்பை விடும்போது அவளது நடத்தை, அவளது உடைகள், பேச்சுக்கள் அனைத்தும் மாறிவிடும். நீ கவனிக்கவில்லையா? உன் அம்மா முன்பு எப்படி இருந்தார், இப்போது எப்படி மாறிவிட்டார்? நான் எழுந்திருக்க முயன்ற போது அவர் என் கையை பிடித்துக் கொண்டார். கயல், நீ என் மகள், அதனால் தான் சொல்கிறேன். இல்லை என்றால் நாளை நீயும் அதே வழியில் சென்றால் நாங்கள் எப்படி மற்றவர்கள் முன் முகம் காட்டுவது? உன் அம்மா செய்தது சரியா தவறா என்று மேலே இருப்பவனுக்கு தெரியும். ஆனால் நீ இன்னும் மாசு அற்றவள். உன்னை காப்பாற்றுவது எங்கள் கடமை. நான் என் தலையை உதறிவிட்டு கீழே வந்தேன். மனதில் புயல் வீசியது, கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அம்மாவிடம் எதுவும் சொல்லவில்லை. அந்த இரவு அமைதியாக கடந்து போனது. அடுத்த நாள் பள்ளிக்கு செல்லும் போது முன்பு அம்மாவை சந்திக்க வந்த அதே புடவை அணிந்த பெண் தெருவில் தெரிந்தார். இன்றும் வெற்றிலை சாப்பிட்டுக் கொண்டு உயரமான குதிகால் செருப்பு அணிந்து தெருமுனையில் நின்றிருந்தார். அவர் சிரித்துக் கொண்டே, அடே கயல்குட்டி, உன் அம்மா இன்று வரவில்லையா என்றார். நான் பதற்றத்துடன், அவர் வீட்டில் இல்லை என்றேன். அவர், சரி, அவளிடம் சொல், வேலைக்கு வராவிட்டால் பணம் கிடைக்காது என்றார். அந்த பெண் திரும்பி சென்று விட்டார். என் இதயம் கனத்தது. சித்தியின் பேச்சுக்கள், அந்த பெண்ணின் சைகைகள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருந்தன. ஆனால் என் மனம் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. வீடு வந்து அம்மாவை பார்த்தபோது அவர் காய்கறிகளை வெட்டி கொண்டிருந்தார். நான் அவர் அருகில் அமர்ந்தேன். அம்மா, அவங்களை அடிக்கடி சந்திக்க வரும் அந்த பெண் யார்? அம்மா அலட்சியத்துடன் யார் என்று கேட்டார். அந்த புடவை அணிந்த பெண், அவர் கையில் எப்போதும் வெற்றிலை இருக்கும். அம்மா நிறுத்திவிட்டு என்னை பார்த்தார். சும்மா தெரிந்தவள், சில சமயம் வேலைக்காக வருவாள். என்ன வேலை அம்மா என்று நான் கேட்டேன். அம்மா தலையை கவிழ்ந்து கொண்டார். பல விஷயங்கள் உனக்கு புரியாதவை. நான் அமைதியானேன். எதுவும் தெளிவாக இல்லை. ஆனால் என் இதயத்தில் இருள் சூழ்ந்தது. அதே மாலை சித்தி மீண்டும் பேசினார். பார்த்தாயா மகளே, இன்னும் நம்பிக்கை வரவில்லையா? அந்த பெண்ணே வந்து உன் அம்மா வேலைக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டு போனாள். இது என்ன? இதுதான் நீ இதுவரை கண்டும் காணாமல் இருந்த இடம். நான் மெதுவாக, ஒருவேளை அம்மா வேறு ஏதோ காரணத்திற்காக போகலாம் என்றேன். சித்தி சொன்னால், மகளே, அந்த இடங்களுக்கு பெண்கள் ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் போகிறார்கள். உன்னை போன்ற மாசு அற்ற பெண்கள் தான் பிறகு வருத்தப்படுவார்கள். நான் என் முகத்தை மறைத்து கொண்டேன். அம்மாவை பற்றி இப்போது உறுதியாக எதையும் சொல்ல முடியவில்லை. ஆனால் என் இதயம் இன்னும் அம்மாவுக்காக போராடி கொண்டிருந்தது. அவரை காப்பாற்ற விரும்பிய போது ஒரு நாள் பள்ளியில் இருந்து வந்து நான் புத்தகங்களை வைத்துக் கொண்டிருந்த போது திடீரென கதவு பலமாக தட்டப்பட்டது. தெருவில் எப்போதும் போல் சத்தம் இருந்தது. ஆனால் அந்த தட்டுதலில் அந்நிய தன்மை இருந்தது. அம்மா வீட்டில் இல்லை. நான் கதவை திறந்த போது சில சமயம் அம்மாவை சந்திக்க வந்த அதே பெண் முன் நின்றிருந்தார். ஆனால் இன்று அவரது நிலைமை வித்தியாசமாக இருந்தது. அவர் இளஞ்சிவப்பு நிற புடவை அணிந்திருந்தார். முடி கொண்டையாக கட்டப்பட்டிருந்தது. கால்களில் கொலுசு இருந்தன. அவை நடக்கும்போது ஜல் ஜல் என்று ஒலித்தன. கையில் வெற்றிலை டப்பா இருந்தது. உதடுகள் சிவப்பாக இருந்தன. கண்களில் ஆழமான காஜல். அவர் என்னை தலை முதல் கால் வரை பார்த்து புருவங்களை உயர்த்தி, உன் அம்மா எங்கே என்றார். நான் மெதுவாக, அவர் வீட்டில் இல்லை என்றேன். அந்த பெண் கிண்டலாக சிரித்து, மீண்டும் வரவில்லையா? இப்படி வேலை செய்வது சரியில்லை. சரியான நேரத்திற்கு வராதவர்களை நான் ஒரு பைசாவுக்கும் மதிக்க மாட்டேன். நான் அமைதியாக இருந்தேன். அவர் கேள்விகளுக்கு என்னிடம் பதிலில்லை. அவர் தொடர்ந்து பேசினார். நந்தினி வந்து விட்டு போனதாக அவளிடம் சொல். இனிமேல் சின்ன சின்ன வேலை கூட அவர் சரியான நேரத்திற்கு வந்தால்தான் கிடைக்கும். ஞாபகம் இருக்கட்டும், இது தர்ம வேலை இல்லை.
எந்த நாள் வரவில்லையோ அந்த நாளுக்கான பணமும் போயிற்று. என் இதயத்தில் ஏதோ உடைந்து போயிற்று. நான் கதவை மூட ஆரம்பித்த போது அவர் போகும்போது மீண்டும் என்னை பார்த்து, குழந்தை, இவள் பாவமாக தெரிகிறாள். கடவுளே, இவள் தன் தாயின் பாதையில் செல்லக்கூடாது என்றார். கதவு மூடப்பட்டது. நான் நீண்ட நேரம் அங்கேயே அதிர்ச்சியுடன் நின்றேன். முற்றத்தில் ஒரு துண்டு சூரிய ஒளி கிடந்தது. என் முன் எல்லாம் சுழல ஆரம்பித்தது. அந்த பெண்ணின் பேச்சுக்கள், சித்தியின் குரல்கள் அனைத்தும். சிறிது நேரம் கழித்து நான் உள்ளே வந்து நாற்காலியில் அமர்ந்தேன். சமையலறையில் இருந்து அம்மா காலையில் செய்த குழம்பின் வாசனை வந்தது. ஆனால் எனக்கு சாப்பிடவும் விருப்பமில்லை, யாரிடமும் பேசவும் விருப்பமில்லை. மாலையில் அம்மா திரும்பினார். அவரது நடையில் சோர்வு இருந்தது. ஆனால் முகத்தில் ஏதோ மறைக்கப்பட்டிருந்தது போல் இருந்தது. அவர், கயல், ஏதாவது சாப்பிட்டாயா என்று கேட்டார். நான் தலையை அசைத்தேன். அவர், என்ன நடந்தது, உடம்பு சரியில்லையா என்று கேட்டார். நான் மெதுவாக, அம்மா, ஒரு பெண் வந்திருந்தார், நந்தினி. அம்மாவின் முகம் திடீரென கடுமையானது. தன் சேலையை சரி செய்து கொண்டே, அவள் என்ன சொன்னாள் என்றார். நான், நீங்கள் வேலைக்கு வரவில்லை, அதனால் அவர் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டார் என்று சொன்னேன். அம்மா சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு, அவள் அப்படித்தான், அவளுக்கு பேச தெரியாது என்றார். இல்லை, அதை மனதிற்குள் போட்டுக் கொள்ளவில்லை என்று நான் அவர் கண்களை பார்க்க முயற்சித்தேன். ஆனால் அவர் பார்வையை தவிர்த்தார். நான் கேட்டேன், அம்மா, நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அந்த தொழில் என்ன? அம்மா உடனே என் தோளை பிடித்து, மகளே, இவையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்ல. நீ உன் படிப்பு மீது மட்டும் கவனம் செலுத்து என்றார். ஆனால் இப்போது இந்த விஷயம் வெறுமனே படிப்போடு நின்றுவிடவில்லை. இது என் நம்பிக்கை, என் மரியாதை, என் கேள்விகள் வரை வந்துவிட்டது. அடுத்த நாள் காலையில் அம்மா சமையலறையில் காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்த போது என் இதயம் இன்னும் தவிப்புடன் இருந்தது. நான் அமைதியாக கதவின் பின்னால் நின்றேன். அம்மா போனில் பேசிக் கொண்டிருந்தார். ஆமாம், சரியான நேரத்திற்கு வந்து விடுவேன். இல்லை, கயலிடம் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், நந்தினியிடம் மட்டும் சொல்லிவிடுங்கள். குழந்தைக்கு முன் அந்த விஷயங்களை பற்றி பேச வேண்டாம் என்று. இதை கேட்டதும் என் காலடியில் உள்ள நிலம் குலுங்குவது போல் இருந்தது. அம்மாவை காப்பாற்றுவதற்காக என் இதயத்தில் எஞ்சி இருந்த சிறிதளவு இடமும் இப்போது ஆட்டம் கண்டது. அன்று நான் சித்தியிடம் இருந்து எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அவர் முகத்தில் வெற்றி பெற்றவர் போன்ற பாவம் இருந்தது. அவர் என்னை பார்த்து, இப்போது நீயே கேட்டிருப்பாய், எத்தனை நாட்களுக்கு தான் குருடாக இருப்பாய் என்றார். நான் சமாதானப்படுத்த முயன்றேன். சித்தி, ஒருவேளை வேறு ஏதாவது விஷயமாக இருக்கலாம். ஆனால் அவர் சிரித்தார். விஷயம் அதுதான், அதுதான் ஒவ்வொரு விபச்சார விடுதியை சுற்றியும் இருக்கும். உன் அம்மாவும் அப்படித்தான். நாட்கள் கடந்தன. அம்மாவின் அன்றாட பழக்க வழக்கங்களில் பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதிய குறிப்பு நிச்சயம் கிடைத்தது. சில சமயம் புதிய துணிகளின் பைகள், சில சமயம் ஒரு பணக்கார பெண்ணின் தொலைபேசி அழைப்பு, சில சமயம் தொழிற்சாலையின் சம்பளத்தை விட அதிகமான பணம். அந்த இரவு நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே சாலையில் மஞ்சள் வெளிச்சம் பரவி இருந்தது. அம்மா அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். என் மனதில் கேள்விகளின் ஓசை எதிரொலித்தது. நந்தினியின் வார்த்தைகள் இப்போது வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை என் இதயத்தை கிழிக்கும் அம்புகளாக மாறியிருந்தன. இப்போது நான் உண்மையில் நிழல் கூட ஏமாற்றும் ஒரு ஆழமான வலையில் சிக்கியிருந்தேன். 2 நாட்கள் நான் அம்மாவிடம் பேசவில்லை, எதுவும் கேட்கவில்லை, அவரை பற்றியும் கவலைப்படவில்லை. மனம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள விரும்பியது. ஆனால் நான் கேட்க விரும்பாத உண்மை அதுவாக இருந்தால் என்ன ஆகும் என்ற பயமும் இருந்தது. 3வது நாள் மாலையில் அம்மா எனக்காக நீல வளையல்களை வாங்கி வந்தார். நான் குழந்தையாக இருந்தபோது வாங்கி தருவது போல. உனக்கு பிடிக்கும் என்று தெரியும், அதனால் வாங்கி வந்தேன் என்றார். நான் வளையல்களை கையில் எடுத்தேன். சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு அவர் பக்கம் பார்த்தேன். இதை எங்கிருந்து வாங்கினீர்கள்? சந்தையில். சந்தை எல்லாவற்றையும் விற்கிறது, நீங்களும் உங்களை விற்றுக் கொள்கிறீர்களா? அம்மாவின் முகம் திடீரென வெள்ளையாக மாறியது. வளையல்கள் அவர் கையில் இருந்து கீழே விழுந்தன. அவர் ஏதாவது சொல்ல நினைத்தார், ஆனால் வார்த்தைகள் தொலைந்து போயின. நான் மீண்டும் கேட்டேன், அம்மா, நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அந்த பெண் சொல்கிறாள் நீங்கள் தொழிலுக்கு போகிறீர்கள். சித்தி சொல்கிறாள் நீங்கள் விபச்சார விடுதிக்கு போகிறீர்கள். நானும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உண்மை என்ன? அம்மா சுவரில் சாய்ந்தார். இப்போது நிற்பதும் அவருக்கு சிரமம் போல் இருந்தது.
அவர் தலை குனிந்திருந்தது. நான் அழைத்தேன். ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் அம்மா? ஏன் பதில் சொல்லவில்லை? எல்லாம் உண்மையா? ஆனால் அம்மா இன்னும் மௌனமாக இருந்தார். நான் கோபத்துடன் வளையல்களை அவர் காலடியில் எறிந்தேன். மற்றும் இது எனக்கு தேவையில்லை. உங்கள் பணம் எனக்கு தேவையில்லை. உங்கள் மௌனமே எல்லாமே உண்மை என்று நிரூபிக்கிறது என்றேன். அம்மா மெல்லிய குரலில், கயல், உனக்கு புரியாது என்றார். நான் கத்தினேன். நீங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் குழந்தையிலேயே என்னை கொன்றிருக்கலாம், கழுத்தை நெரித்திருக்கலாம். குறைந்தபட்சம் இன்று இந்த வேடிக்கையை நான் தினமும் பார்க்க வேண்டியதில்லை. அம்மா என்னை பார்த்தார். அவர் கண்களில் ஏதோ சொல்லும் கெஞ்சல் இருந்தது. ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. நான் பிடிவாதமாக, சொல்லுங்கள், நான் பொய் கேட்கிறேனா? சித்தி பொய் சொல்கிறாரா? அந்த பெண் பொய் சொல்கிறாளா? அம்மாவின் உதடுகள் அசைந்தன. ஆனால் குரல் வரவில்லை. ஒருவேளை அவரிடம் பதில் இல்லை, அல்லது அவர் கொடுக்க விரும்பவில்லை. என் கோபம் அதிகரித்தது. உங்களை போன்ற ஒரு பெண்ணை அம்மா என்று சொல்வதே அவமானம். அம்மாவின் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக வழிந்தது. ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. அவர் அமைதியாக அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டார். இரவு முழுவதும் அவர் வெளியே வரவில்லை. நானும் அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். ஒவ்வொரு நொடியும் என் உள்ளுக்குள் ஏதோ உடைந்து போய் கொண்டிருந்தது. பல முறை உள்ளே சென்று மன்னிப்பு கேட்கலாம் என்று தோன்றியது. ஒருவேளை நான் வரம்பு மீறிவிட்டேன். ஆனால் பிறகு சித்தியின் பேச்சுக்கள், அந்த பெண்ணின் குரல் மற்றும் அன்றாட சூழல் என்னை தடுத்து நிறுத்தின. விடியற் காலையில் என் கண் விழித்த போது அம்மா கதவை திறந்து மெதுவாக வெளியே சென்று கொண்டிருந்ததை கண்டேன். நான் அவரை அழைக்கவில்லை. அவர் காலடி ஓசையை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அன்று நான் பள்ளிக்கு செல்லவில்லை. நாள் முழுவதும் அறையில் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன். இதையும் விசித்திரமான குழப்பங்களில் இருந்தது. மதியம் முற்றத்திற்கு சென்ற போது கதவின் அருகில் அம்மாவின் செருப்புகள் வைக்கப்பட்டிருந்ததையும் அவர் அறையில் பகவத்கீதை திறந்திருந்ததையும் பார்த்தேன். வெளியே செல்வதற்கு முன் அவர் சிறிது நேரம் அதனுடன் இருந்திருக்கலாம் போல. நான் அவர் படுக்கையில் கை வைத்தேன். அது இன்னும் லேசாக சூடாக இருந்தது. நான் உட்கார்ந்து அம்மா எனக்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்தேன். என் பள்ளி கட்டணம், புதிய உடைகள், எனக்காக அவர் பகலும் இரவும் உழைத்தது. பிறகு அவர், நான் உனக்காக எதையும் செய்ய முடியும் என்று சொன்ன தருணம் என் மனதில் வந்தது. அப்படியானால் அவர் உண்மையிலேயே எனக்காக எதையும் செய்து கொண்டிருந்தாரா? மாலையில் அவர் திரும்பி வந்தபோது நான் கதவு அருகே நின்றேன். அவர் என்னை பார்த்தார். அவர் கண்களில் சோர்வும் கேள்வியும் இருந்தது. அவர் ஏதாவது சாப்பிட்டாயா என்று கேட்டார். நான் தலையை அசைத்தேன். இல்லை. அவர், சாப்பிடு, பட்டினியாக இருந்தால் வயிறு மட்டும்தான் காலியாகும், இதையும் நிறைந்து விடாது என்றார். நான் மௌனமாக இருந்தேன். அவர் முகத்தில் அதே பழைய பாசம் இருந்தது. ஆனால் இப்போது நான் அந்த பாசத்திற்கு பின்னால் உள்ள உண்மையை அறிய விரும்பினேன். இன்றில்லாவிட்டாலும் நாளை எனக்கு பதில் தேவை. அம்மா என் தலையில் கை வைத்து, நீ என் மகள் கயல். நான் உனக்கு ஒருபோதும் துன்பம் கொடுக்க மாட்டேன். அதனால் இதை நினைவில் வைத்துக்கொள் என்றார். நான் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவர் என்னிடம், இறந்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று நான் சொன்ன அந்த நொடி என் இதயத்தில் சிக்கி கொண்டது. அந்த வார்த்தைகள் இப்போது என் இதயத்தில் கனமான சுமையாக மாறிவிட்டன. அறைக்குள் சென்று கண்ணாடியில் பார்த்தபோது என்னால் என்னையே பார்க்க முடியவில்லை. உண்மையை நானே தேட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை நான் புரிந்து கொண்டேன். மௌனம் ஒரு பாவம் என்றால் நானே சாட்சியாக மாற விரும்பினேன். அம்மா குற்றமற்றவர் என்றால் அவரது நிரபராதித்தனத்திற்கான ஆதாரத்தையும் நானே உருவாக்குவேன். அந்த இரவுக்கு பிறகு என் உள்ளுக்குள் ஏதோ மாறிவிட்டது. சந்தேகத்தின் தீயில் எரிந்து கொண்டிருப்பதை விட உண்மையை எதிர்கொள்வது சிறந்தது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இப்போது என் கண்களால் பார்க்க விரும்பினேன். அம்மா எங்கே போகிறார்? யாரை சந்திக்கிறார்? மக்கள் பேசுவது எவ்வளவு உண்மை என்று. அடுத்த நாள் காலையில் அம்மா சீக்கிரமாக காலை உணவு தயாரித்து என்னை கூப்பிட்டார். கயல், வந்து சாப்பிடு, நான் ஒரு வேலையாக போகிறேன். நான் சாதாரணமாக தலையை அசைத்தேன். சரி. கதவு மூடப்பட்டவுடன் நானும் அமைதியாக துப்பட்டாவை எடுத்தேன். காலணி அணிந்து வெளியே கிளம்பினேன். அம்மா தெருவை விட்டு வெளியேறி இருந்தார். ஆனால் அவர் நடக்கும் வேகத்தை நான் யூகித்தேன். நான் சிறிது இடைவெளி விட்டு அவரை பின்தொடர ஆரம்பித்தேன். பிறகு தெருவின் கடைசி முனையில் இருந்து பிரதான சாலைக்கு வந்தார். சந்தேகம் வராமல் இருக்க நான் கடைகள் மற்றும் திருப்பங்களுக்கு பின்னால் பல முறை ஒளிந்து கொண்டேன். பிறகு அம்மா ஒரு ஆட்டோவில் ஏறினார்.
நானும் உடனே இரண்டாவது ஆட்டோவை எடுத்து அவரை பின்தொடர்ந்தேன். சிறிது நேரத்தில் நாங்கள் நகரின் பழைய பகுதிக்கு வந்து சேர்ந்தோம். அங்கே தெருக்கள் நெருக்கமாகவும் வீடுகள் பாழடைந்த நிலையிலும் இருந்தன. ஆனால் சில கட்டிடங்களில் பிரகாசிக்கும் பலகைகளும் வண்ணமயமான விளக்குகளும் இது சாதாரண பகுதி அல்ல என்பதை தெளிவாக காட்டின. அம்மா ஒரு தெருவில் இறங்கினார். நானும் பணம் கொடுத்துவிட்டு அவசரமாக அவரை பின்தொடர ஆரம்பித்தேன். அவர் ஒரு பெரிய கதவு அருகில் நின்றார். அங்கே ஒரு பழைய மரப்பலகை தொங்கிக் கொண்டிருந்தது. நான் ஒரு தூணின் பின்னால் ஒளிந்து கொண்டேன். அம்மா புடவையின் முந்தானையை சரி செய்தார். தன் தலைமுடியை ஒழுங்குபடுத்தினார் மற்றும் கதவை லேசாக தட்டினார். சில நிமிடங்களில் கதவு திறக்கப்பட்டு அம்மா உள்ளே சென்றார். அவர் என் பார்வையில் இருந்து மறைந்த போது என் காலடியில் உள்ள நிலம் குலுங்கியது. நான் மெதுவாக கதவின் அருகில் சென்றேன். அங்கே முன் இருந்த பலகையில் பொன் எழுத்துகளில் எழுதப்பட்டிருந்தது, பணக்காரர்களுக்கு மட்டும் விசேஷ பெண்கள் கிடைக்கும். இதை படித்ததும் என் கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்தது. என் இதயம் மிகவும் வேகமாக துடித்தது, இரத்தம் வேகமாக ஓடுவது போல். நான் ஒரு படி பின்வாங்கி சுவர்களில் சாய்ந்து நின்றேன். அப்போது உள்ளே இருந்து மெல்லிய சத்தம் வர தொடங்கியது. ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு தயாராவது போல. சிரிப்பொலி, சலங்கையின் சத்தம் மற்றும் நடுநடுவே ஆண்களின் சிரிப்பு. இது எல்லாம் தான் நான் எப்போதும் அழுக்கானது, இழிவானது மற்றும் வெட்கக்கேடானது என்று நினைத்தேன். சிறிது நேரம் கழித்து ஒரு இளைஞன் விலை உயர்ந்த உடை அணிந்து கதவு வழியாக உள்ளே சென்றான். பின்னால் ஒரு பெண் அவரை வரவேற்றாள். கதவு மீண்டும் மூடப்பட்டது. நான் சுவரின் நிழலில் மறைந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். உள்ளே அம்மா இருந்தார். அந்த இடம், அந்த பலகை மற்றும் அங்கே இருந்த சூழல் எல்லாம் சித்தியின் பேச்சுக்களை உண்மை என்று நிரூபித்தன. ஆனால் என் இதயத்தில் இன்னும் ஒரு வேதனை இருந்தது. அம்மா உண்மையிலேயே நான் சந்தேகப்பட்டதை தான் செய்து கொண்டிருந்தாரா, அல்லது இதற்கு பின்னால் நான் அறியாத வேறு ஏதேனும் உண்மை மறைந்திருந்ததா? அப்போது ஒரு ஆட்டோ வந்து நின்றது. அதிலிருந்து 2 ஆண்கள் இறங்கினர். ஒருவர் சிகரெட் பற்ற வைத்தார். மற்றவர் உள்ளே பார்த்து கொண்டே, இன்று புதிய சரக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். நந்தினி பேசினாரே, அதுவே தான். மிகவும் விசேஷமான பொருள் என்றார். மற்றவர் யார் என்று கேட்டார். முன்பு தொழிற்சாலையில் வேலை செய்தாலே அவள்தானே என்றார். முதல் ஆள், ஆமாம் அவளே தான். இப்போது மிகவும் விசேஷமானவள் ஆகிவிட்டாளாம் என்றார். இதை கேட்டதும் என் சுவாசம் நின்று போனது. அவர்கள் பேசியது என் அம்மாவை பற்றிதான். இப்போது தெருவில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, இங்கு வருபவர்களும் கூட அவரை பற்றி அதே விஷயங்களை பேசுகிறார்கள். நான் உடனடியாக அங்கிருந்து விலகி ஒரு மூலையில் சென்று அமர்ந்தேன். என் கைகள் நடுங்கின. என் மனதில் எதுவும் தெளிவாக இல்லை. திரும்ப திரும்ப என் கண்களுக்கு முன் அதே பலகையும் அம்மா உள்ளே சென்றதும் சுழன்று கொண்டிருந்தது. அம்மா திரும்பி வந்து விட்டார். ஆனால் என் இதயம் இன்னும் தவிப்புடன் இருந்தது. அன்று இரவு தூக்கம் என் கண்களில் இருந்து வெகு தொலைவில் இருந்தது. அந்த பலகை இன்னும் என் கண்களில் செதுக்கப்பட்டது போல் இருந்தது. இப்போது மௌனமாக இருக்க என்னிடம் எந்த காரணமும் இல்லை. உண்மையை பார்த்து விட்டேன். இப்போது அதை எதிர்கொள்ள மட்டுமே பாக்கி இருந்தது. அடுத்த நாள் என் மனதில் பெரும் குழப்பம் இருந்தது. நேற்று நான் பார்த்தது என் தைரியத்தின் எல்லையை உடைத்து விட்டது. இருந்தும் என் இதயத்தின் ஒரு மூலையில் ஒருவேளை உள்ளே வேறு ஏதாவது இருக்கலாம். ஒருவேளை அம்மா ஏதாவது நிர்பந்தத்தால் அங்கு போயிருக்கலாம். ஒருவேளை ஏதாவது காரணம் இருக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் இப்போது இந்த ஒரு வேளைகளால் எனக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை. மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்றும் இந்த முறை எல்லாவற்றையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானித்தேன். அன்றும் காலையில் அம்மா புடவை அணிந்து, வளையல்கள் அணிந்து, லேசான வாசனை திரவியம் மற்றும் கூந்தலில் மல்லிகை சரம் வைத்து தயாரானார். நான் வேலைக்காக போகிறேன், தாமதமாகலாம், நீயே சமைத்து சாப்பிடு என்றார். நான் மெதுவாக பதிலளித்தேன். சரி அம்மா, நான் மௌனமாக பதிலளித்தேன். அவர் வெளியே சென்றதும் உடனே துப்பட்டாவை எடுத்து அவரை பின்தொடர்ந்தேன். நேற்று பார்த்த அதே பாதையை எடுத்தேன். பழைய தெரு, அதே சந்து, அதே பெரிய கதவு. இன்றும் ஆட்டோ அங்கேயே வந்து நின்றது. நான் கடைக்கு பின்னால் ஒளிந்து அமைதியாக காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து கதவு திறந்தது. அம்மா உள்ளே சென்றார். நான் சுவரின் நிழலில் பதுங்கி உட்கார்ந்திருந்தேன். நேரம் மெதுவாக கடந்தது. மாலை வெளிச்சம் மங்க தொடங்கியது. சிறிது நேரம் கழித்து கதவு மீண்டும் திறந்தது.
இந்த முறை அம்மா வெளியே வந்தார். அவருடன் பணக்காரர்களாக தோன்றும் 2 ஆண்கள் இருந்தனர். அவர்களின் உடைகள், கடிகாரம், கண்ணாடி மற்றும் நடையில் இருந்து அவர்கள் பெரிய வீடுகளில் இருந்து வந்தவர்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. அம்மா அவர்களுடன் பழக்கமானவர்களைப் போல பேசிக் கொண்டிருந்தார். அவர்களில் ஒருவர் சிரித்து ஏதோ சொல்ல அம்மாவும் புன்னகைத்து பதிலளித்தார். அவர்கள், மீதி ஏற்பாடுகளை நீ பார்த்துக்கொள், கவலைப்படாதே, எல்லாம் நடக்கும், நாங்கள் உன்னை நம்புகிறோம், நம்பிக்கையே எல்லாவற்றிற்கும் பெரிய விஷயம் என்றனர். அம்மா கைகளால் ஏதோ சைகையும் செய்தார். நான் கண்களை மூடிக்கொண்டேன். என் அம்மா மரியாதை அல்ல, விலையை பற்றி பேசப்படும் இடத்தில் அந்த 2 ஆண்களுடன் நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தில் புன்னகை இருந்தது. உள்ளுக்குள் அவர் இந்த உலகின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது போல் தோன்றியது. நான் திடீரென திரும்பி அங்கிருந்து வேகமாக திரும்பி வந்தேன். வழி முழுவதும் என் கால்கள் நடுங்கின. நான் சிந்திக்கும் நிலையில் கூட இல்லை. இதயம் வெடித்து சிதறியது போல் இருந்தது. நான் பார்த்தது ஒருவேளை கனவாகவோ அல்லது தவறான புரிதலாகவோ இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் எல்லாம் மிகவும் தெளிவாக இருந்தது. அதை பொய்யாக்க முடியவில்லை. வீடு வந்து கதவை பூட்டி நேராக என் அறைக்குள் சென்று படுத்துக் கொண்டேன். அம்மாவின் குரல்கள், அந்த காட்சி மற்றும் அந்த 2 ஆண்கள் திரும்ப திரும்ப மனதில் வந்து கொண்டிருந்தது. இரவு வெகு நேரமாகி இருந்தது. அப்போது கதவு திறந்தது. அம்மா திரும்பினார். அவர் நடையில் ஏதோ சுமை இறங்கியது போல் இருந்தது. சமையலறையில் பாத்திரங்களின் சத்தம் கேட்டது. பிறகு அம்மாவின் குரல், கயல், சாப்பிட்டாயா? நான் பதில் சொல்லவில்லை. சிறிது நேரம் கழித்து அவர் என் கதவு அருகில் வந்தார். கயல், சாப்பிடவில்லையா? நான் மனமில்லை என்றேன். அவர் அமைதியானார். ஒருவேளை என் பேச்சு மொழியில் ஏதோ இருந்தது. அதை அவர் புரிந்து கொண்டார். பிறகு அவர் மெதுவாக மீண்டும் சமையலறைக்கு சென்றார். என் இதயத்தில் இப்போது ஒரு உண்மை வெளிப்பட்டிருந்தது. என் சொந்த தாயை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்ப்பேன் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. என்னை வளர்த்த அதே அம்மா இன்று எனக்கு மற்றொரு வடிவத்தில் தெரிந்தார். அந்த வடிவத்தை புரிந்து கொள்வது எனக்கு சாத்தியமற்றதாக இருந்தது. அடுத்த நாள் நான் பள்ளிக்கு செல்லவில்லை. மனமும் இல்லை, தைரியமும் இல்லை. முற்றத்தில் வெயில் பரவி இருந்தது. நான் குளிர்ந்த தரையில் உட்கார்ந்திருந்தேன். திரும்ப திரும்ப அதே காட்சியை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். அம்மா அந்த விபச்சார விடுதிக்கு முன்னால் நிற்பது, 2 பணக்கார பையன்களுடன் நின்று பேசுவது, இதெல்லாம் என் நம்பிக்கையின் மீது விழுந்த கடைசி அடியாக இருந்தது. அம்மா சமையலறையில் அமைதியாக காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தார். சில சமயம் பாத்திரங்களின் சத்தம் கேட்டது. ஆனால் வீடு முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. நான் அவர் பக்கம் பார்க்காமலேயே, இன்று நான் உங்கள் உழைப்பில் வந்த எந்த பொருளையும் சாப்பிட மாட்டேன் என்றேன். அம்மா ஒரு கணம் நின்று போனார். பிறகு மெதுவாக, கயல், ஏதாவது சாப்பிடு, பட்டினியாக இருக்காதே என்றார். நான் கோபத்துடன், உங்கள் பணத்தில் வாங்கிய எதுவும் எனக்கு தேவையில்லை. சாப்பாடு, துணி அல்லது நீங்கள் எங்கிருந்து கொண்டு வருகிறீர்களோ தெரியாத அந்த கட்டணம் கூட தேவையில்லை என்றேன். அம்மா மௌனமாக இருந்தார். பாத்திரங்களின் சத்தம் மீண்டும் தொடங்கியது. நான் நாற்காலியை பின்னால் தள்ளி எழுந்து நின்றேன். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து விட்டீர்கள். இப்போது தயவு செய்து என்னிடம் மட்டும் வராதீர்கள். அம்மா என் பக்கம் திரும்பினார். கண்களில் ஈரம் இருந்தது. ஆனால் உதடுகள் மௌனம். அவர், நான் உன் அம்மா கயல் என்றார். நான் வெட்டு குரலில் சொன்னேன், அம்மா என்பவர் தன் பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுப்பவர், அவமானம் கொடுப்பவர் அல்ல. மற்றவர்களின் காலடியில் உட்காரும் அம்மா எனக்கு தேவையில்லை. அவர் ஒரு அடி முன்னால் வந்தார். ஆனால் நான் பின்வாங்கி விட்டேன். நான் தெளிவாக சொன்னேன், இப்போது நீங்கள் பேசுவதை நான் எதுவும் கேட்க விரும்பவில்லை. நீங்கள் என் வாழ்க்கையை அழித்து விட்டீர்கள். அம்மாவின் இமைகளில் கண்ணீர் மின்னியது. ஆனால் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார். ஒருவேளை இப்போது எதுவும் சொல்வது வீண் என்று புரிந்து கொண்டார் போல. மதியம் நான் என் துணிகளை மடித்து ஒரு பையில் வைத்து சித்தியின் அறைக்கு வெளியே சென்று சொன்னேன், நான் உங்களுடன் தங்க விரும்புகிறேன், நீங்கள் அனுமதித்தால். சித்தி ஆச்சரியத்துடன் ஏன் என்று கேட்டார். நான் பதிலளித்தேன், எனக்கும் என் அம்மாவுக்கும் எந்த உறவும் இல்லை. சித்தி உள்ளே சென்று திரும்பி வந்து சொன்னார், சரிதான், என் அறையில் இடம் இருக்கிறது. ஆனால் ஞாபகம் வைத்துக்கொள், நான் உன் அம்மா இல்லை. நான் தலையை அசைத்து சம்மதம் தெரிவித்தேன். மாலை வரை அம்மா எதுவும் கேட்கவில்லை, தடுக்கவில்லை, அருகில் வரவில்லை. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டது போல ஒரு பார்வை மட்டும் பார்த்தார். பிறகு தன் அறைக்குள் சென்று விட்டார்.
அடுத்த நாள் காலையில் நானே என் பள்ளி சீருடையை துவைத்து காலை உணவு தயாரித்து பின்னால் பார்க்காமல் வீட்டை விட்டு வெளியேறினேன். சித்தியுடன் இருப்பது சுலபம் இல்லை. ஆனால் இப்போது எனக்கு வேறு வழியும் இல்லை. தெருவில் உள்ளவர்கள் இன்னமும் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் நான் அவர்களை கவனிக்காமல் இருக்க கற்றுக்கொண்டேன். அம்மா நாள் முழுவதும் மௌனமாக இருப்பார். அவர் கண்களில் ஆழமான சோர்வு தெரிந்தது. ஆனால் அவர் இப்போது எனக்கு ஒரு அந்நியராக ஆகிவிட்டார். எப்போதாவது எதிரே வந்தால் அழுது, மகளே கொஞ்சம் நேரம் கொடு, எல்லாம் புரியும் என்பார். ஆனால் எனக்கு இப்போது எதையும் புரிந்து கொள்ள தேவையில்லை. நான் சொன்னேன், என் அம்மாவை நான் ஏற்கனவே இழந்து விட்டேன். உங்களுக்கும் எனக்கும் எப்போது எந்த உறவும் இல்லை. ஒரு இரவு நான் தாமதமாக திரும்பிய போது அம்மா சாப்பிட்டாயா என்று கேட்டார். நான் கிண்டல் தொனியில், நான் உங்கள் உழைப்பில் சாப்பிடுவேன் என்று நினைக்கிறீர்களா என்றேன். அம்மாவின் குரல் கனமானது. இதையெல்லாம் நான் உனக்காகத்தான் செய்கிறேன் கயல். நான் கோபத்துடன் இதையெல்லாம் எனக்காக செய்திருந்தால் நீங்கள் என்னை முன்பே கொன்றிருக்க வேண்டும் என்றேன். அவர் கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டி தரையில் விழுந்தது. அவர் ஏதாவது சொல்ல நினைத்தார். ஆனால் மௌனமாகிவிட்டார். அடுத்த நாள் சித்தி குறை கூறினார். கடைசியில் உனக்கு அறிவு வந்து விட்டது. உன் அம்மா எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் எவ்வளவு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ கேட்கவில்லை. நான் பதில் சொல்லவில்லை. இப்போது எனக்கு யாரது ஆதரவும் தேவையில்லை, யாரது விளக்கமும் தேவையில்லை. நான் அம்மாவிடம் இருந்து எல்லா உறவையும் துண்டித்து விட்டேன். ஒரு நாள் அம்மா அமைதியாக என் சீருடையை துவைத்து முற்றத்தில் போட்டார். நான் அந்த துணிகளை மீண்டும் அவர் கதவு அருகில் வைத்து ஒரு துண்டு சீட்டில் எழுதினேன். தயவு செய்து என் துணிகளை தொடாதீர்கள். அம்மா அந்த சீட்டை படித்தார். மடித்து பையில் வைத்துக் கொண்டு கதவை மூடினார். அதே இரவு பலத்த மழை பெய்தது. என் அறையின் கூரை ஒழுகத் தொடங்கியது. நான் எழுந்தபோது அம்மா கூரை மீது நனைந்து கொண்டே ஒரு துணியால் ஒழுக்கை தடுத்து கொண்டிருந்தார். நான் நனையாமல் இருக்க நான் ஜன்னல் வழியாக அமைதியாக பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் கதவை திறக்கவில்லை. என் மனதில் புயல் இருந்தது. ஆனால் நாக்கு அமைதியாக இருந்தது. அம்மா ஏதாவது சொல்ல நினைத்தார். ஆனால் என் கடுமையான வார்த்தைகள் ஏற்கனவே தூரத்தை உண்டாக்கிவிட்டன. இப்போது எங்களுக்கு இடையே மௌனம் மட்டுமே இருந்தது. அந்த மௌனத்தில் அம்மாவின் கண்ணீரும் என் உடைந்த உறவும் கரைந்து போய் கொண்டிருந்தது. அம்மாவுடனான உறவை நான் துண்டித்து விட்டேன். ஆனால் அவர் இன்னும் அதே வீட்டில் இருந்தார். அவர் ஒவ்வொரு காலையிலும் அமைதியாக தன் அறையிலிருந்து வெளியே சென்று மாலையில் திரும்பி வந்து சுவர்களுடன் பேசுவது போல் மௌனமாக இருந்தார். நான் வழியில் எப்போதாவது அவரை பார்த்தால் பார்வையை திருப்பி விடுவேன். ஒருவேளை என் இதயத்தில் அவருக்கு இடம் இல்லை என்பதை அவரும் இப்போது புரிந்து கொண்டிருக்கலாம். ஒரு நாள் வழக்கம் போல் அவர் காலையில் சீக்கிரம் சென்றார். ஆனால் இரவு வரை திரும்பி வரவில்லை. முதலில் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. சித்தி ஆவாரை போல அலைபவர்களுக்கு பகல் இரவு வித்தியாசம் என்ன? வேறு எங்காவது போயிருப்பாள் என்றார். நானும் தலையை அசைத்தேன். அவர் இல்லாதது எனக்கு முக்கியம் இல்லை, விசித்திரமும் இல்லை. அடுத்த நாளும் கடந்து போனது. ஆனால் அவர் திரும்பி வரவில்லை. சித்தி மீண்டும் 2 நாட்களுக்குள் வரவில்லை என்றால் போலீசில் புகார் கொடுக்க வேண்டும் என்றார். நான் குளிர்ந்த பெருமூச்சுடன் பதிலளித்தேன். யாருடைய வாழ்க்கையே தெரியவில்லையோ அவர் காணாமற் போனது எப்படி தெரியும்? 3வது நாளும் கடந்து போனது. அழைப்பு இல்லை, செய்தி இல்லை. தெருவில் உள்ள எந்த பெண்ணும் அவரை எங்கும் பார்க்கவில்லை. சித்தி தெருவில் உள்ள சில பையன்களை தேடி பார்க்க அனுப்பினார். ஒருவேளை அதுவே பழைய இடமாக இருக்கலாம், அல்லது நந்தினி என்ற அந்த பெண்ணாக இருக்கலாம். 4வது நாள் காலையில் கதவு தட்டப்பட்டது. நான் கதவை திறந்த போது எதிரில் 2 அறிமுகம் இல்லாதவர்கள் நின்றிருந்தனர். ஒருவர் கையில் கோப்பு வைத்திருந்தார், மற்றவர் போலீஸ் சீருடை அணிந்திருந்தார். அவர், உங்கள் பெயர் கயல் தானே? உங்கள் அம்மாவின் பெயர் அனுராதாவா என்று கேட்டார். பிறகு அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து மெதுவாக சொன்னார்கள், மன்னிக்கவும், உங்கள் அம்மா ஒரு விபத்தில் இறந்து விட்டார். என் உடல் உணர்ச்சியற்றது போல் ஆனது. இதயமும் துடிக்கவில்லை, மூளையும் இயங்கவில்லை. நான் அமைதியாக கதவில் இருந்து விலகினேன். சித்தி அருகில் வந்து என்ன நடந்தது என்று கேட்டாள். போலீஸ்காரர், நேற்று இரவு பழைய நகரத்தில் ஒரு கட்டிடத்தில் குண்டு வெடித்தது. உங்கள் அம்மா அங்கேயே இறந்தார் என்று சொன்னார். சித்தி உடனே, அப்படியானால் ஏதோ தவறான தொழிலில் ஈடுபட்டிருக்க வேண்டும், எங்களுக்கு முன்பே சந்தேகம் இருந்தது என்று குறை கூறினார்.
போலீஸ் சில சாதாரண கேள்விகள் கேட்டது. ஒரு அடையாள படிவத்தை கொடுத்து, சடலம் மருத்துவமனையில் இருக்கிறது, இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய்ய நீங்கள் சென்று அடையாளம் காண வேண்டும் என்றனர். நான் மௌனமாக இருந்தேன். எதையும் உணர முடியவில்லை. சித்தி என் கையை பிடித்து, சரி, இப்போது இந்த கடமையையும் நிறைவேற்று. எப்படியோ அவர் உன் அம்மா தானே என்றார். மருத்துவமனையின் பிணவரையில் வெள்ளை துணியில் சுற்றப்பட்ட அவரது சடலம் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு நொடி என் சுவாசம் நின்றது. அதே முகம், அதே சுருக்கங்கள், என் குழந்தை பருவத்தில் என் கையை பிடித்த அதே கைகள் இப்போது முற்றிலும் உயிரற்று கிடந்தன. சித்தி என் காதில், இன்னும் நேரம் இருக்கிறது, மன்னிப்பு கேள் என்றார். ஆனால் நான் பதில் சொல்லவில்லை. எனக்குள் எந்த சலசலப்பும் இல்லை. இதயம் மற்றும் மூளை இரண்டும் அடைபட்டது போல. அம்மாவின் உடல் எதிரில் வைக்கப்பட்டது. வெள்ளை துணியில் சுற்றப்பட்டது. அவரது உடல் முற்றிலும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதியில் ஒரு விசித்திரமான ஆழம் இருந்தது. ஒரு நீண்ட போரில் வெற்றி பெற்று திரும்பியவர் போல. தெருவில் உள்ள பெண்கள் சுற்றி அமர்ந்திருந்தனர். சிலர் அழுதனர், சிலர் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். மதியம் வரை முற்றத்தில் மேலும் மக்கள் கூடினர். சில உறவினர்கள், சில அண்டை வீட்டுக்காரர்கள் மற்றும் சில அறிமுகம் இல்லாதவர்கள். அவர்களின் ஆடைகளும் பாணியும் அவர்கள் சாதாரண மக்கள் அல்ல என்பதை காட்டின. அப்போது தெருமுனையில் திடீரென வாகனங்களின் அணிவகுப்பு தெரிந்தது. இராணுவ வாகனங்கள், கொடிகள் மற்றும் சீருடை அணிந்த அதிகாரிகள். அவர்கள் நேராக எங்கள் வீட்டின் கதவு வரை வந்து இறங்கி முற்றத்தில் நுழைந்தனர். அவர்களின் வருகை அனைவரையும் திகைக்க வைத்தது. யாரோ இந்த இராணுவத்தினர் ஏன் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று கேட்டனர். ஆனால் அடுத்த காட்சி அனைவரையும் மேலும் திகைக்க வைத்தது. ஒரு அதிகாரி முன்னே வந்தார். அம்மாவின் சடலம் அருகில் வந்து சல்யூட் வைத்தார். அவருக்கு பின்னால் நின்ற மற்ற அதிகாரிகளும் ஒரே நேரத்தில் சல்யூட் வைத்தனர். முற்று முழுவதும் அமைதியானது. நான் கல் போல நின்றிருந்தேன். சித்தியின் கை என் கையை பிடித்து கொண்டது. அவருக்கு ஆதரவு தேவைப்பட்டது போல. அப்போது யாரோ மெதுவாக, இவள் கயலின் அதே அனுராதாவா என்றனர். அதிகாரிகள் சிறிது நேரம் நின்று என்னை பார்த்து, நீங்கள் கயலா என்றனர். நான் தலையை அசைத்தேன். அவர் ஆழமாக மூச்சு விட்டு, உங்கள் அம்மா எங்கள் உளவுத்துறையில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவரது பணி மிகவும் நாசுக்கானது. அவர் நாட்டுக்கு எதிராக சதி செய்யும் ஒரு வலையமைப்பிற்குள் வேலை செய்து கொண்டிருந்தார். இந்த சமயத்தில் அவர் பல முறை தன் உயிரை பணயம் வைத்தார் என்றார். இதை கேட்டு மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதிகாரி மேலும் சொல்ல ஆரம்பித்தார். அவர் உங்கள் அம்மாவின் அடையாளம் எப்போதும் ரகசியமாக இருந்தது. அவரது நெருங்கிய உறவினர்களுக்கு கூட அவரது நிஜ வாழ்க்கையை பற்றி தெரியாது. ஆனால் அவர் செய்த தியாகத்தை ஒருபோதும் மறக்க முடியாது. நேற்றிரவு நடந்த சம்பவத்தில் அவர் தன் உயிரை கொடுத்து மேலும் பலரின் உயிரை காப்பாற்றினார் என்றார். சித்தியின் வாயிலிருந்து திடீரென ஐயோ கடவுளே என்றது. அப்போது அதிகாரி அவரது பேச்சை தடுத்து, அவரது வாழ்க்கை எளிதானது அல்ல என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் செய்ததெல்லாம் நாட்டுக்காகத்தான். அவர் எங்களுடன் இருந்ததில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் என்றார். முற்றத்தில் பல கண்களில் கண்ணீர் இருந்தது. ஒருபோதும் அம்மாவிற்கு வணக்கம் கூட வைக்காத தெருவில் உள்ள முதியவர்கள் இன்று அமைதியாக தலை குனிந்து நின்றிருந்தனர். அதிகாரி என்னை பார்த்து, உங்கள் அம்மா உங்களுக்காக ஒரு கடிதத்தை விட்டு சென்றார். அதை நாங்கள் உங்களிடம் கொடுக்க வேண்டும் என்றார். நான் நடுங்கும் கைகளால் அந்த கடிதத்தை வாங்கினேன். சிறிது நேரம் கழித்து இராணுவத்தினர் அமைதியாக சென்றனர். ஆனால் அவர்கள் சென்ற பிறகு வீடு முழுவதும் ஏற்பட்ட அமைதி சாதாரணமானதல்ல. எல்லோருடைய மனதிலும் எழுந்த கேள்விகள் இப்போது பதில்களாக மாறியது போல. சித்தி என் அருகில் வந்து, கயல், என்னை மன்னித்து விடு. உன் அம்மாவை பற்றி நான் நிறைய தவறாக சொன்னேன், நிறைய தவறாக நினைத்தேன். ஆனால் உண்மை வேறு என்றார். நான் மெல்லிய குரலில் சொன்னேன், உண்மையை புரிந்து கொள்ள நாம் கொடுத்த விலை மிக பெரியது. மாலைக்குள் அம்மாவின் இறுதி பிரியாவிடை ஏற்பாடுகள் நிறைவடைந்தன. அம்மாவின் பெயரை கூட சொல்ல தயங்கிய அதே பெண்கள் இன்று இறுதி சடங்கின் ஏற்பாடுகளில் உதவி செய்து அவருக்காக பிரார்த்தனை செய்தனர். சுடுகாட்டில் அம்மாவின் இறுதி சடங்கு நடந்து கொண்டிருந்தது. அர்ச்சகர் மந்திரம் உச்சரித்துக் கொண்டே, யார் தன் தர்மம், குடும்பம் மற்றும் செயல்களில் கலக்கமின்றி இறங்குகிறார்களோ அவர்களுக்கு உண்மையில் சிறப்பான இடம் கிடைக்கும் என்றார்.
நான் அவரது சிதை அருகில் சென்று நெருப்பில் பூக்களை போடும்போது நான் அம்மா மீது சந்தேகம் கொண்ட வெறுப்புடன் இருந்த அவரது மௌனத்தை தவறு என்று நினைத்த எல்லா தருணங்களும் என் மனதில் சுழன்றன. அவரது நறுமணம் இன்னும் காற்றில் கலந்திருந்தது. என் அம்மா வெறும் ஒரு சிறந்த பெண்மணி மட்டுமல்ல, தன் கடமை, தர்மம் மற்றும் குடும்பத்தின் மீது விசுவாசமாக இருந்தார் என்பதை நான் உணர்ந்தேன். அந்த நொடியில்தான் அவரது மௌனத்தின் அர்த்தம் எனக்கு புரிந்தது. என்னால் விரும்பியும் என்னை மன்னிக்க முடியவில்லை. அம்மாவின் இறுதி சடங்கிற்கு பிறகு பல நாட்கள் கடந்து போயின. ஆனால் என் உள்ளுக்குள் இருந்த தவிப்பு ஓயவில்லை. தெருவில் உள்ளவர்கள் இப்போது என்னிடம் மென்மையாக பழகத் தொடங்கினர். சித்தி இப்போது எதுவும் சொல்வதில்லை. பல முறை வருத்தத்துடன் தலையை குனிந்து உண்மையை தெரிந்து கொள்ள எங்களுக்கு தாமதமாகிவிட்டது என்று மட்டும் சொல்வார். நான் தினமும் அம்மாவின் சமாதிக்கு சென்றேன். அங்கே உட்கார்ந்தேன். ஆனால் எதுவும் பேச முடியவில்லை. அம்மாவின் மௌனம் இப்போது என் உள்ளுக்குள் பேசத் தொடங்கியது. நான் பொய், பாவம் அல்லது ஏமாற்றம் என்று நினைத்த விஷயங்கள் இப்போது தியாகமாக மாறியிருந்தன. இருப்பினும் என் இதயத்தில் பல கேள்விகள் இருந்தன. ஒரு நாள் மதியம் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தபோது நான் எப்போதும் புடவை, வளையல்கள் மற்றும் கொலுசுடன் பார்த்த அதே பெண் நின்று கொண்டிருந்தார். ஆனால் இன்று அவர் சாதாரண உடையில் இருந்தார். முடி கட்டப்பட்டு இருந்தது. முகத்தில் கம்பீரம் தெரிந்தது. அவர், நான் அனுராதாவை பற்றி பேச வந்திருக்கிறேன். நீ எல்லா உண்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். நான் அமைதியாக பின்வாங்கி அவரை உள்ளே அழைத்தேன். நாங்கள் முற்றத்தில் அமர்ந்தோம். அவர் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தார். நீ யாரை அவமானப்படுத்தினாய் என்று நினைத்தாயோ அந்த அம்மா உன் முன்னால் தனக்கு தானே எப்போதும் உண்மையுடன் இருந்தார். அனுராதா செய்ததெல்லாம் நம் நாட்டுக்காகத்தான். அவர் என் இருப்பிடத்திற்கு நடனமாடவோ விற்கவோ வரவில்லை. மாறாக ஆதாரங்களை சேகரிக்க வந்தார். வெளியிலிருந்து பணக்காரர்களாக தோன்றும், ஆனால் உண்மையில் நாட்டின் எதிரிகளான அந்த ஆண்களிடமிருந்து. என் இதயம் வேகமாக துடித்தது. என்ன சொல்கிறீர்கள்? அவர் உன் அம்மா உளவுத்துறையில் வேலை செய்து கொண்டிருந்தார். எங்கள் ஏஜென்சியின் கட்டளையின் பேரில் அவர் ஒரு சாதாரண பெண் வேடத்தை எடுத்தார். வறுமை, தெருவில் ஏற்பட்ட அவமானம், இதெல்லாம் வெறும் திரைதான். அவர் அந்த சந்தைக்கு சென்றார், எதிரிகளின் பேச்சை கேட்க, அவர்களிடமிருந்து ரகசியங்களை பெற. நீ அவர் தன்னை விற்றுக் கொள்வதாக நினைத்தாய். ஆனால் உண்மையில் அவர் தன் நாட்டின் பாதுகாப்புக்காக எல்லாவற்றையும் செய்தார் என்றார். என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் உனக்கு கொடுத்த பணம் அரசின் சார்பாக அவரது சேவைக்கான பரிசு. ஒவ்வொரு மாதமும் அவரது கடமைக்கு ஈடாக கிடைத்தது. நீ பார்த்த ஆண்கள், அவர்கள் அனைவரும் குறிவைக்கப்பட்டவர்கள். உன் அம்மா பல பெரிய மனிதர்களின் ரகசியங்களை அதிகாரிகளிடம் கொண்டு சேர்த்தார். அவர் காரணமாக நாட்டிற்கு ஏற்படவிருந்த பல நஷ்டங்கள் தவிர்க்கப்பட்டன. அவரது கடைசி பணியும் அவரது கடமையின் ஒரு பகுதிதான். அதில் அவர் தன் உயிரை கொடுத்தார். நான் வெட்கத்தால் தலை குனிந்தேன். நான் என்ன செய்தேன்? அவர் மேலும் சொன்னார், நீ அவரது மகள். நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றில் இருந்தும் உன்னை விலக்கி வைக்க விரும்பினார். அவர் தினமும் பூஜை செய்வார், கீதை படிப்பார், ஒவ்வொரு நொடியும் உனக்காக பிரார்த்தனை செய்வார். நான் உள்ளுக்குள் உடைந்து போனேன். இப்போது என்னிடம் கேள்வி இல்லை, வெறும் வருத்தம் மட்டுமே. நான் அவரை தவறாக புரிந்து கொண்டேன். வெறுப்புடன் இருந்தேன், குற்றம் சாட்டினேன், உறவை துண்டித்தேன். அதையும் மீறி அவர் என் மீது அன்பு கொண்டிருந்தார். நீ அவரது கடைசி கவலை என்று சொல்லி நந்தினி மௌனமானார். சிறிது நேரம் கழித்து அவர் எழுந்து கிளம்பினார். கதவு அருகில் நின்று, உனக்கு உண்மையாகவே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் அவர் இப்போது ஓய்வெடுக்கும் மண்ணிடம் சென்று கேள். அவர் இப்போதும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றார். நான் தலையை அசைத்து அதே மாலை பூக்கள் வாங்கி சுடுகாட்டிற்கு சென்றேன். மண்ணின் அருகில் உட்கார்ந்து பூக்களை தூவ ஆரம்பித்தேன். என் கைகள் நடுங்கின, இதயம் துக்கத்தால் நிறைந்திருந்தது. நான் மெதுவாக, அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை ஒருபோதும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றேன். எந்த மகளும் தன் தாயிடம் சொல்லக்கூடாத வார்த்தைகளை நான் சொன்னேன். மண்ணில் கை வைத்த போது மண்ணின் குளிர்ச்சி நேராக என் இதயத்திற்குள் சென்றது. நான் விம்மி விம்மி அழ ஆரம்பித்தேன். நீங்கள் உங்கள் கடமையை நிறைவேற்றினீர்கள், ஆனால் நான் என் பொறுப்பை நிறைவேற்ற தவறிவிட்டேன். எல்லாவற்றையும் கேட்டேன், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை.
அம்மா, உங்கள் தியாகம் எனக்கு பெருமை அளிக்கிறது. ஆனால் என் எண்ணம் எனக்கு வெட்கம் அளிக்கிறது. அப்போது வானத்திலிருந்து லேசான மழை பெய்ய ஆரம்பித்தது. என் அம்மாவும் என் கண்ணீரை கேட்பது போல. நான் நீண்ட நேரம் அங்கேயே உட்கார்ந்திருந்தேன். சூரியன் மறைந்து விட்டது. ஆனால் என் கண்கள் அம்மாவின் மண்ணில் இருந்து விலகவில்லை. இப்போது நான் தினமும் அங்கு செல்கிறேன். பூக்கள் வைத்து உட்கார்ந்து மனதின் எல்லா விஷயங்களையும் அம்மாவிடம் சொல்கிறேன். ஒவ்வொரு முறையும் என் இதயத்தில் இருந்து ஒரே ஒரு குரல் மட்டுமே வருகிறது. அம்மா, இப்போது எனக்கு எல்லாமே புரிகிறது. உங்களைப் போல வேறு யாரும் இருக்க முடியாது. அடுத்த நாள் காலையில் நான் எழுந்தபோது வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி தெரிந்தது. சித்தியின் குத்தும் குரல்கள் இப்போது இல்லை. அவரது குறைகளும் இல்லை. என் இதயத்தில் அவரது இல்லாமையால் நிம்மதி இல்லை. மாறாக வெறுமை இருந்தது. அம்மாவின் நினைவுகள் ஒவ்வொரு நொடியும் என்னுடன் இருந்தன. தெருவில் உள்ள பெண்கள் இன்னும் என்னிடம் பரிவு காட்ட வந்தனர். ஆனால் எனக்கு அவர்களின் பேச்சுக்களை கேட்க விருப்பம் இல்லை. நான் என் அறையில் இருந்து வெளியே வந்து சமையல் அறைக்கு சென்றேன். நான் காலை உணவு தயாரிக்க ஆரம்பித்தேன். முதல் முறையாக என் கையால் செய்த சாதம் மற்றும் குழம்பை சாப்பிட்டு நன்றாக உணர்ந்தேன். ஏனென்றால் அதில் அம்மா கொடுத்த பணம் எதுவும் சேர்க்கப்படவில்லை. நான் இப்போது என் வாழ்க்கையை நானே அமைப்பேன் என்றும் அதில் நான் ஒருபோதும் புரிந்து கொள்ளாத அம்மாவின் வலியையும் சேர்ப்பேன் என்றும் தீர்மானித்தேன். ஒரு புதிய பயணம் ஆரம்பமானது. நான் அம்மாவின் அறை கதவை திறந்தேன். அவர் விட்டு சென்றது போலவே எல்லாமே இருந்தது. அவரது புடவை, சிறப்புகள் மற்றும் அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த அவரது நாட்குறிப்பு. என் கண்கள் அந்த நாட்குறிப்பின் மீது நின்றது. நான் அதை திறந்தேன். உள்ளே மையால் எழுதப்பட்டிருந்தது, கயல், என் வாழ்க்கையின் மிக அழகான பரிசு. நாட்குறிப்பின் பக்கங்களை திருப்பினேன். பல ரகசிய குறியீடுகள் மற்றும் விசித்திரமான பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. நடுநடுவே அவர் என் குழந்தை பருவத்தின் சில விஷயங்களையும் எழுதியிருந்தார். ஒரு இடத்தில் எழுதப்பட்டிருந்தது, இன்று கயல் பள்ளியில் ஒரு பரிசு வென்றாள். நான் எவ்வளவு பெருமைப்படுகிறேன் என்று அவளிடம் சொல்ல முடிந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் அவளது பாதுகாப்புக்காக இந்த மௌனம் அவசியம். நான் பக்கங்களை திருப்ப திருப்ப என் கண்ணீர் வழிந்தது. அம்மாவின் வாழ்க்கை எவ்வளவு தனியாக இருந்தது என்பதை நான் உணர்ந்தேன். அவர் ஒவ்வொரு நொடியும் என் அருகில் இருந்தும் என்னை விட்டு தூரத்தில் இருந்தார். உண்மையின் கடைசி படிவம். அப்போது எனக்கு நாட்குறிப்பின் கடைசி பக்கத்தில் ஒரு உரை கிடைத்தது. உரையில் எழுதப்பட்டிருந்தது, நீ இதை படிக்கும் போது நான் ஒருவேளை உன்னுடன் இருக்க மாட்டேன். உரைக்குள் மற்றொரு கடிதம் மற்றும் ஒரு வங்கி பாஸ் புத்தகம் இருந்தது. கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது, கயல், என் உண்மையான நிலையை அறிந்து நீ ஆச்சரியப்படுவாய், ஒருவேளை வெட்கப்படுவாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இதையெல்லாம் உன்னிடம் சொல்வதற்கு நான் உயிருடன் இருக்க மாட்டேன். நீ ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனால் தான் என் வாழ்க்கையின் உண்மையை உன்னிடமிருந்து மறைத்தேன். நான் செய்ததெல்லாம் உனக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் தான். இந்த பாஸ் புத்தகத்தில் உள்ள பணம் உன் எதிர்காலத்திற்காக மட்டுமே. இதை உன் படிப்புக்கும் கனவுகளுக்கும் பயன்படுத்து. பாஸ் புத்தகத்தை திறந்தேன். அதில் லட்சக்கணக்கான ரூபாய் இருந்தது. நான் ஒருபோதும் தொட விரும்பாத அதே பணம் இதுதான். இன்று இது அம்மாவின் தியாகத்தின் மிக பெரிய ஆதாரமாக தெரிந்தது. நான் பாஸ் புத்தகத்தை என் மார்போடு அணைத்துக் கொண்டேன். இது வெறும் பணம் அல்ல, அம்மாவின் அன்பு, தியாகம் மற்றும் பலிதானம். நான் உடனே முடிவு செய்தேன், இந்த பணத்தை என் வாழ்க்கையில் வெற்றி பெற பயன்படுத்துவேன் என்றும் ஒவ்வொரு அடியிலும் அம்மாவை பெருமைப்பட வைப்பேன் என்றும். ஒரு புதிய உறவு, ஒரு புதிய அடையாளம். நான் அம்மாவின் அறையை சுத்தம் செய்தேன். அவரது பொருட்களை ஒவ்வொன்றாக அழகாக வைத்தேன். அவரது ஒரு புகைப்படத்தை எடுத்து என் மேஜையில் வைத்தேன். இப்போது நான் தினமும் பள்ளிக்கு சென்றேன் மற்றும் முழு மனதுடன் படித்தேன். தெருவில் உள்ளவர்கள் இப்போது எனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பித்தனர். என் அம்மா ஒரு சாதாரண பெண் அல்ல என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டனர். நான் அதே தெருவில் உள்ள படிப்பில் திறமையான ஆனால் பொருளாதாரத்தில் நலிந்த ஒரு மகளுக்காகவும் சிறிது பணம் கொடுத்தேன். இந்த வேலையை நான் அமைதியாக செய்ய விரும்பினேன். ஒரு மாலை நான் திரும்பி வந்தபோது தெருவில் உள்ள ஒரு முதியவர் என்னை தடுத்தார். அவர், மகளே, உன் அம்மாவை பற்றி எனக்கு மிகவும் பெருமை. நாங்கள் அனைவரும் அவரை தவறாக புரிந்து கொண்டோம் என்றார்.
நான் புன்னகைத்து, பரவாயில்லை மாமா, இப்போது நீங்கள் அவரை மதிப்பது போதுமானது என்றேன். மாலை வீடு வந்து சேர்ந்தேன். மீண்டும் அம்மாவின் சமாதிக்கு சென்றேன். அங்கே பூக்கள் வைத்து மெதுவாக சொன்னேன், அம்மா, உங்கள் எல்லா கனவுகளையும் நிறைவேற்ற நான் முடிவு செய்திருக்கிறேன். நான் ஒரு நாள் உங்களைப் போலவே ஒரு பெரிய அதிகாரியாக ஆவேன். நான் நாட்டிற்கு சேவை செய்வேன். ஆனால் இந்த முறை உண்மையுடன். என் வாழ்க்கை இப்போது எனக்காக மட்டுமல்ல, உங்கள் நிறைவேறாத கனவுகளுக்காகவும் கூட. என் இதயத்தில் இப்போது வருத்தம் இல்லை, வெறும் பெருமை மட்டுமே இருந்தது. அம்மாவின் அந்த உடைந்த உறவு இப்போது ஒரு உடையாத பந்தமாக மாறிவிட்டது. நான் அந்த மண்ணை நெற்றியில் வைத்துக்கொண்டு, நீங்கள் உங்கள் கடமையை நிறைவேற்றினீர்கள், நான் இப்போது என் பொறுப்பை நிறைவேற்றுவேன் என்றேன். நான் வீடு திரும்பிக் கொண்டிருந்தேன். லேசான மழை பெய்ய ஆரம்பித்தது. வானம் தெளிவாகி அதில் நட்சத்திரங்கள் மின்னின. என் அம்மாவும் மேலிருந்து என்னை பார்த்து சிரிப்பது போல் உணர்ந்தேன். நானும் வானத்தை பார்த்து சிரித்தேன் மற்றும் முன்னோக்கி சென்றேன். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, ஒருவரை பற்றி தீர்மானிக்கும் முன் அவரது உண்மையான நிலையை தெரிந்து கொள்வது அவசியம். வெளிப்படையாக தெரிவது எப்போதும் உண்மையாக இருக்காது. சில சமயம் மௌனத்தில் கூட ஒரு பெரிய தியாகம் மறைந்திருக்கும். நன்றி.